இது மகிமை நேரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த வாரத்திலே நம் குடும்ப வாழ்க்கையை பற்றி தியானிக்கிறோம். இந்த நாளின் செய்திக்கு முன்பாக உங்களிடம் ஒரு கேள்வி. ஒரு குடும்ப வாழ்க்கை வெற்றிகரமாக இருக்க, நீங்கள் வாழ்கிற உங்களுடைய குடும்பம் வெற்றிகரமாக இருக்க உங்களுக்கு என்ன தேவை? ஒரு நிமிடம் அதன் பதிலை யோசியுங்கள். அடிப்படையாக தேவை எது இருந்தால் உங்கள் குடும்பம் நன்றாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? யோசித்து விட்டீர்கள் என்று நான் நம்புகிறேன். நீங்கள் சொல்லுவீர்கள், பணம், நிறைய பணம் இருந்தால் எங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் என்று சொல்லி. ஒரு நல்ல வீடு நினைத்திருப்பீர்கள், நல்ல பிள்ளைகள் நீங்கள் நினைத்திருப்பீர்கள். பிள்ளைகள் அவசியம் நமக்கு. நல்ல வீடு, சொத்து கொஞ்சம் இருந்தால் நன்றாக இருக்கும், நல்ல வேலை கிடைத்தால் நன்றாக இருக்கும், பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு இருந்தால், இப்படி அநேக காரியங்கள் நீங்கள் நினைத்திருப்பீர்கள். ஆனால் நீங்கள் நினைக்காத ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எப்படி நாம் உயிர் வாழ நம்முடைய சரீரத்திற்கு காற்றும் தண்ணீரும் அவசியமோ, அதே போல குடும்ப வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியமானது ஒன்று அன்பு, ரெண்டாவது ஒரு மனம், ஒற்றுமை. இந்த ரெண்டு மீதும் நம்முடைய வாழ்க்கை கட்டப்படும் பொழுது, குடும்ப வாழ்க்கை கட்டப்படும் பொழுது வாழ்க்கை இன்பமாக ஆசீர்வாதமானதாக இருக்கும். ஒரு வசனத்தை நான் வாசித்து இந்த நாளின் செய்தியை நாம் தொடரலாம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 25வது வசனம். இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தை. இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய்ப்போம், தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த பட்டணமும் எந்த வீடும் நிலை நிற்க மாட்டாது. வீட்டிற்காக, குடும்பத்திற்காக இயேசு கிறிஸ்து சஜஸ்ட் பண்ணது, அவர் சொன்ன ஆலோசனை ஒற்றுமை, ஒரு மனம். ஒரு மனதோடு ஒற்றுமையோடு இருக்கும் பொழுது அந்த குடும்பம் வாழும், கூடியிருக்கும் குடும்பம், சேர்ந்து வாழும் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும் என்று நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு குடும்பத்தை பிசாசு கெடுக்க நினைத்தால், ஒரு குடும்பத்திலே சாபத்தையும் வேதனையும் கொண்டு வர நம்முடைய சத்துரு நினைத்தால், அவன் முதலாவது செய்கிற ஒரு காரியம் அந்த குடும்பத்துக்குள்ளே ஒரு பிரிவினையை கொண்டு வருவான். ஒன்றுக்கொன்று பொறாமை, ஒன்றுக்கொன்று போட்டி, ஒருவர் இன்னொருவரோடு பேசுவதில்லை, சண்டை, எரிச்சல், கோபம், இப்படி ஏதோ ஒன்றை உள்ளே விதைத்து விட்டால் அது வளர்ந்து பெருகி அந்த குடும்பம் 2ஆக 3ஆக 4ஆக பிரிந்து விடும். அதன் பிறகு கர்த்தருடைய ஆசீர்வாதம் அந்த குடும்பத்திலே இறங்க கடினமாக இருக்கும். தனக்கு தானே விரோதமாக பிரிந்திருக்கிற எந்த வீடும் நிலை நிற்க மாட்டாது, அது அழிந்து போகும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. உங்க குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமானதாக நன்றாக இருக்க வேண்டுமானால் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காரியம் முதலாவது ஒற்றுமை. உங்க குடும்பத்தின் ஒற்றுமைக்காக, பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் அன்பாக இருப்பதற்காக நீங்கள் ஏதோ ஒன்றை செய்தே ஆக வேண்டும். கணவனும் மனைவியும் ஒற்றுமையாக இருப்பதற்காக ஏதோ ஒன்றை நீங்கள் செய்தே ஆக வேண்டும். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து ஒருவருக்கொருவர் அன்பாக இருக்கிற வாழ்க்கை அங்கீகாரம் பெறும், ஆசீர்வதிக்கப்படும். ஏதோ ஒரு காரியத்திலே எப்போதும் உங்களுக்கு சண்டை வந்து கொண்டே இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். ஒரு உதாரணத்திற்கு நான் சொல்லுகிறேன். நீங்கள் ஒரு வீட்டை வாங்க வேண்டும், இல்லை ஒரு வீடு கட்ட வேண்டும் என்று உங்கள் கணவரிடம் எப்போதும் சொல்லுகிறீர்கள். ஆனால் அவருக்கோ அதில் மனமில்லை. இந்த வாடகை வீட்டிலே நாம் சந்தோஷமாக தானே இருக்கிறோம், எதற்காக போய் வீணாய் கடன் வாங்கி கஷ்டப்பட்டு ஒரு வீட்டை கட்ட வேண்டும், வாங்க வேண்டும், இதிலே நாம் நிம்மதியாக இருந்து விடுவோம் என்று சொல்லுகிறார். உங்களுக்கோ மற்றவர்களை பார்க்கும் பொழுதெல்லாம் உள்ளத்திலே வேதனையாக இருக்கிறது. நமக்கு மட்டும் வீடு இல்லையே, நம்முடைய கணவர் இப்படி வித்தியாசமாக இருக்கிறாரே, இது இருக்கிறது போதும் என்று நினைக்கிறாரே என்று சொல்லி நீங்கள் குறைப்பட்டு கொண்டே இருக்கலாம். இப்படிப்பட்ட காரியங்கள் வரும் பொழுது 2 பேரும் பேசி ஒருமனப்பட்டு ஒரு காரியத்தை நீங்கள் முடிவெடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து நமக்கு ஆலோசனை சொல்லி போயிருக்கிறார். ஒருவன்
ஒரு வீட்டை கட்ட நினைத்தால் செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ என்று சொல்லி நீங்கள் உட்கார்ந்து இவ்வளவு செலவாகும், நம்முடைய இவ்வளவுதான் பணம் இருக்கிறது, இதற்காக இவ்வளவு கடினமாக உழைக்க வேண்டும், எல்லாவற்றையும் கூட்டி கழித்து ஆலோசனை செய்யும் பொழுது உங்களுக்குள்ளே ஒரு சமாதானமான முடிவு வரும். அதை நீங்கள் ஜெபத்தோடு ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்கள் வாழ்க்கை இன்பமாக இருக்கும். அதற்கு மாறாக உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தி உங்கள் கணவரை துரத்தி அவரை வீடு வாங்க வைத்து அவர் ராத்திரியும் பகலுமாக கஷ்டப்பட்டு சம்பாத்தியம் என்று போகும் பொழுது உங்கள் வாழ்க்கை இன்பமாக இருக்காது. உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அன்பை நீங்கள் பேசி செலவழிக்கிற நேரங்களை எல்லாம் இழந்து போவீர்கள். வாழ்க்கை கடினமாக மாறிவிடும். வாழ்க்கை வாழ்வதற்கே, ஒருவருக்கொருவர் அன்பாக இன்பமாக வாழ்வதற்கே தான் கர்த்தர் உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையை ஏற்படுத்தி தந்திருக்கிறார். இந்த குடும்ப வாழ்க்கையிலே நீங்கள் வேறு ஏதோ ஒரு நோக்கத்தை வைத்து பணம் சம்பாதிக்க வேண்டும், முன்னுக்கு வர வேண்டும், மற்றவர்களை விட நான் ஆடம்பரமாக வாழ வேண்டும், மற்றவர்களுக்கு முன்பாக என்னை உயர்வாக காட்ட வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தோடு பிரயாசப்படும் பொழுது உங்கள் வாழ்க்கையின் எல்லா சந்தோஷங்களையும் நீங்கள் இழந்து போவீர்கள். ஒரு மனம் அவசியம். எப்படியாவது உங்கள் குடும்ப வாழ்க்கையின் ஒரு மனதை, ஒற்றுமையை நீங்கள் காத்து கொள்ளுங்கள். 2வது ஒரு காரியம் நான் சொன்னேன், அன்பினால் தான் கட்டப்பட முடியும். உங்களிடத்திலே அன்பில்லை, கடினமான மிருக குணம் உங்களிடத்திலே இருக்கிறதானால் கர்த்தரிடம் தாழ்த்தி அன்பை கேளுங்கள். அநேகருக்கு ஒரு பெருமை, நான் நினைத்ததை சாதித்து விடுவேன், நான் சொல்வதை என் கணவர் அப்படியே கேட்பார் என்று சொல்லி, அதெல்லாம் வேதத்திற்கு ஒவ்வாத தப்பான எண்ணங்கள், வைராக்கியங்கள். ஆண்டவருடைய சமூகத்திலே உங்களை தாழ்த்துங்கள். புருஷன் தான் குடும்பத்திற்கு தலைவர். அவர் சொல்வதை நீங்கள் கேட்கும் பொழுது கர்த்தரும் அதை அங்கீகரித்து உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். உங்கள் புருஷன் மீது, உங்கள் பிள்ளைகள் மீது அன்பை கேளுங்கள். பிள்ளைகள் ஒருவரோடு ஒருவர் அன்பா இருக்கத்தக்கதாக சூழ்நிலைகளை நீங்கள் உருவாக்குங்கள். பிள்ளைகளை ஒருவரோடு ஒருவர் ஒத்து பேசி, உன்னை விட அவன் நல்லவன், நீ அவனை விட மோசம், இப்படியெல்லாம் பேசி பிள்ளைகளுக்குள்ளே பகையை உண்டாக்காமல் அன்போடு கூட காரியங்களை செய்வதற்கு நீங்கள் வழிகளை தேடுங்கள். அன்பு குடும்ப வாழ்க்கையிலே வருகிற உரசல்களை எல்லாம் மாற்றிவிடும். வேறுபட்ட சூழ்நிலைகளிலே வளர்ந்து வேறுபட்ட சூழ்நிலைகளிலிருந்து வந்த நாம் ஒரே அடியாக அன்பா இருந்து விட முடியாது. வாழ்க்கையின் ஆரம்பத்திலே உரசல்கள், பிரச்சனைகள், கோபங்கள் எல்லாம் வரும். எல்லாவற்றின் நடுவிலும் கர்த்தரிடத்திலே கேளுங்கள், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை துணையை, பிள்ளைகளை நேசிக்கிற ஒரு அன்பை எனக்கு தாரும் என்று கேளுங்கள். அன்பு ஒரு லூப்ரிகன்ட் மாதிரி. சண்டைகளை எல்லாம் அது, அந்த உரசல்களை எல்லாம் அது சமாதானப்படுத்தி எளிதாக்கி விடும். உங்கள் உள்ளத்திலே அன்பு இருக்கிறது என்று உங்கள் பிள்ளைகள், உங்கள் புருஷன் கண்டு கொண்டால் சண்டைகள் வந்தாலும் மறுபடியும் உங்களோடு ஒப்புரவாகி விடுவார்கள். அப்படி இல்லை, என் அம்மா பிடிவாதமானவர்கள், அன்பில்லாதவர்கள், பட்சபாதம் பார்க்கிறவர்கள் என்று உங்கள் பிள்ளைகள் மனதிலே பதிய வைத்தார்களானால் அவர்களோடு உள்ள உறவு உங்களுக்கு சரியாக இருக்க முடியாது. சின்ன பிள்ளையிலே ஒரு வேளை அடங்கி போவார்கள். ஆனால் வாலிப வயது, முதிர் வயது வரும்பொழுது உங்களை வெறுக்க தொடங்குவார்கள். அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்று சொல்வார்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அப்படி சொல்ல வேண்டுமானால் நீங்கள் அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். உங்க குடும்பத்திலே யார் அன்பில்லாதவர்களா இருக்கிறார்களோ அவர்களுக்கு என்று கர்த்தரிடம் நீங்கள் அன்பை கேளுங்கள். 2 காரியங்கள் நான் சொன்னேன். 1, ஒற்றுமை, ஒரு மனம். குடும்பத்தின் ஒற்றுமைக்காக ஒன்று கொண்டு நீங்கள் ஒரு மனதோடு ஒற்றுமையோடு இருப்பதற்காக ஏதாவது ஒன்றை நீங்கள் ஆண்டவரிடத்திலே கேளுங்கள். ஏதாவது ஒன்றை நீங்கள் செய்யுங்கள். பிள்ளைகள் சேர்ந்து இருக்க வேண்டும், சேர்ந்து வாழ வேண்டும், ஒன்றுக்கொன்று ரம்யமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தரிடத்திலே நீங்கள் ஆலோசனை கேளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஆலோசனை தருவார். 2வது, அன்புள்ளவர்களாக. உங்கள் குடும்பம் அன்பினால் கட்டப்பட வேண்டும். உங்கள் கணவர் பிள்ளைகளை நேசிக்க வேண்டும், பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் நேசிக்க வேண்டும், நீங்கள் கணவரை நேசிக்க வேண்டும், நீங்கள் பிள்ளைகளை நேசிக்க வேண்டும். நீங்களும் உங்கள் கணவரும் மாறி மாறி அடி வைத்துக் கொண்டிருந்தீர்களானால் பிள்ளைகள் அன்பை கற்றுக்கொள்ள மாட்டார்கள். அன்புக்காக கர்த்தரிடத்திலே ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்கள் குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதிப்பாராக. Magimay, 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 magimay.